மக்களே, வெல்கம் டு டே 3 in Cornwall. அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது இதை பார்க்கவே. நேற்றே நாங்கள் வந்து இங்கே வந்தோம், இந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்தான். ஸோ நேற்று வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இன்னைக்கு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். நேற்று வந்து நாங்கள் வரும்போது ஹை டைடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து டைமிங்லாம் பார்த்துட்டு லோ டைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தா இயற்கையோட ஆச்சரியம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, என்னால் நம்பவே முடியல. நேற்று எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த இடம்? லைக் லிட்டரலி நேற்று இதெல்லாம் தெரியவே இல்லை, ஒன்றுமே தெரியலைங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா, இங்கே எப்படி இருக்குன்ட்டு. நேற்று பிக்சரும் இன்னைக்கு பிக்சரும் நீ போடு ஓகேவா. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். மழைலாம் நேற்று வந்து தெரியவே இல்லை, மேலே மட்டும் தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஆனால் இங்கெல்லாம் தண்ணி வந்து இது வரையும் இருந்துச்சு, எல்லாம் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கல்லுங்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. பட் இன்னைக்கு லோ டைடில் எப்படி இருக்குது, இதான் இயற்கை வந்து எப்படி வந்து ஒரு இடத்த இது பண்ணுதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஐலாண்ட் வந்து 2000 BC டேட்டடாம். ஸோ அப்போலேருந்தே வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அங்கே லோக்கலி ரெசிடென்ட்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் அந்த ஐலாண்டில். ஸோ ஹை டைடாக இருக்கிறப்ப அவங்க போட் தான் யூஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நாங்களும் இங்கேருந்து அங்கே போகிற வரையும் அது பேசிகிட்டே வரோம். எப்படி வந்து இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குது, என்னதான் அது. கடலில் வந்து தண்ணி வந்து உள்ளே போக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து உள்ளே போய் ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாதையே தெரியல, பாதையே தெரியல, சுத்தமாக தெரியல. ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் அதான் பாதைன்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் நின்றுட்டு இருக்கேன், அங்கதான் பாதை அப்படின்னு நினைச்சேன். பட் இங்க இல்ல, அந்த டைடு குறைஞ்ச உடனே தான் வந்து இங்க தெரியுது. இந்த வழி தான் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். பாருங்க டெம்பிள் ஸ்டோன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லா நேற்று தெரியல, ஒன்றும் தெரியல. வந்து ஒரு குட்டியா ஒரு இடம் இருக்கு, இதுல வந்து எல்லாரும் மேலே போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம இங்கே போகிறது இல்லை இப்போதுக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாத்வேலையுமே வந்து தண்ணி வரும். அப்போ நம்ம நடந்தோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே தான் வந்து எல்லாரும் எனிமேஸ் வராங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க நம்மளுக்கு. என்ன தெரிகிறது வராங்களா அப்படின்னு. நம்ம உள்ளே வந்து வரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அங்கே நின்று டிக்கெட் இருக்கான்னு கேட்டாங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம். பட் ஆனாலும் இந்த என்ட்ரன்ஸுக்கு ஒரு குறுகலான ஒரு என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வரத்துக்கு பிடிக்கிறாங்க. இந்த ஐலாண்டை பார்க்கறதுக்கு ஒரு நம்ம வந்து 12 pound பே பண்ணி வரணுமா. ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் நம்ம உள்ளே வரோம். பட் இதுக்கு வந்து ஒரு 12 poundன்றது கொஞ்சம் டூ மச். மெயின்டைன் பண்ணுறாங்க தானே, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் கேசலுக்கு தனி சார்ஜ், கார்டன் சுற்றி பார்க்க தனி சார்ஜ். கேசல் நாங்கள் எடுக்கல. கேசல் வந்து எனக்கு ஒருத்தா தெரியல. அது எடுத்து பார்த்தாச்சு, கேசல் எல்லாமே வந்து ஓவர் ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்போம். அதனால் கார்டனுக்கு மட்டும் எடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. வந்து இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல சீரீஸில் க்ரவுண்டு. அப்புறம் அந்த இப்போ நான் ரீசெண்டாக அந்த படம் பார்த்துட்ருக்கேன், டவுன்டன் ஆபின்ட்டு அந்த சீரீஸு. ஸோ அதுலலாம் இப்படி தான் வரும் அந்த இடம்லாம். அந்த மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சி வியூ வேறு மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு கார்டனை சுற்றி பார்த்துட்டு படுத்துட்டு போகலாம். ஃபீல் லைக் த மெயின் கேரக்டர்ஸ் அந்த ஒரு மூவி ராயல் பிரின்சஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். கார்டன் சொல்லி தான் நம்ம வந்து இங்கே வந்தோம். பட் கார்டனை தவிர எல்லாமே இருக்குது. நான் ட்ரெக்கிங் மாதிரி வந்திருக்கேன், ஏறி ட்ரெக்கிங் ஷூ கூட போடல, நான் ட்ரெக் பண்ணுற மாதிரி ஏறி வந்திருக்கேன். ஒன்றுமே இல்லை, எனக்கு இதான் என் பாயிண்ட்டு. சரி, இது என் பாயிண்ட் இல்லை, சும்மா ஒரு இது நீச்சிச்சு. இதோட நம்ம இது பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம இறங்கி வந்திருக்கோம். அதை வந்து ஜெயண்ட் ஹார்ட்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே தெரில. இங்கேருந்து ஒரு 2 மைல் ட்ரெக்கிங் பண்ணி வந்திருக்கேன் இதை பார்க்கறதுக்காக. நான் I didn't sign up for this. ஸோ கைஸ், நம்ம இந்த பீச்சோட பார்க்கிங்க்கு வந்தாச்சு. வந்தோடனே பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து போர்ட் போட்டிருக்கு பீச்சுக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு. சேஞ்ச் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ். ஏன் நம்ம இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். பீச் போய் குளிக்க போக போகிறோம்.
இப்போ நம்ம போகிற பீச் வந்து எல்லாத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சை வந்து நேச்சுரிஸ்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இது வந்து நியூட் பீச். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா எக்ஸ்பெக்ட் டு பி நியூட் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வாங்க போவோம்மா. இந்த பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து. அண்ட் ஆல்சோ இங்கே போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரெக்கிங் பண்ணணும். இந்த பீச்சுக்கு போனோன்னா லைக் அன் அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங். ஸோ எப்படி இருக்குன்னா உள்ளே போய் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். கைஸ் இங்கே வந்து ட்ரோன் யூசேஜ் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம கீழே இறங்கி போகிறோம். ஆமாம், 2 பீச் இருக்கு போல். இப்படி ஒரு பீச்சு, அப்படி ஒரு பீச்சு. ஸோ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரைவேட் பீச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹிடன் ஸ்பாட்ஸ் மாதிரி. ஸோ நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் அந்த இடத்துல இறங்கணும். இப்போ நம்ம வந்து நியூடிஸ்ட் பீச்சில் நிற்கிறோம். நம்ம இங்கே கீழே இறங்கி போனோம்னா அங்கே போய் நம்ம குளிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம இது ட்ரெக் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். எல்லாம் டபக் டபக் விழுறாங்க. நம்ம வந்து பார்த்து தான் இறங்கணும் போல இருக்குது. நான் வேறு ட்ரைனர்ஸ் போட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ஷூலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் என்னோட ட்ரைனர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவெல்லாம் பாருங்கள் கரெக்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்ஸ் போட்டு வந்துட்டான். ஸோ மேலேயே வந்து கீழே போகக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. டேஞ்சரஸ் பிளேஸு, போகக்கூடாது, மக்களுக்கு ப்ராஹிபிட்டட்னு. பக்கத்துலேயே வந்து ஒரு ஆள் உக்காந்துட்டு இருக்காங்க துடைக்கிறதுக்கு அந்த சைன் போர்டை. ஸோ கீழே வந்து அதிகமாக கூட்டம் இருக்காங்க. மேலே ஏறத்துக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, கீழே இறங்கிறதுக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஹைடைட் ஆகுது, நல்லா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஆஃப் தி வே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப லைக் இட்ஸ் அ வெரி ஹார்ட் டச்சிங். ஆமாம், ரொம்ப 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 பார்த்து வர மாதிரி இருக்குது. சரி, கீழே போய் பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு கைஸ். சுத்தமாக ஏறியும் இறங்கியும் வர்றது செம்ம கஷ்டம் இந்த பீச்சுக்கு. சீரியஸாக சொல்கிறேன் கைஸ், இந்த பீச் வந்து சூப்பராக இருக்குது. பட் இறங்கி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப டேஞ்சரஸ். கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம் ஏறி வரதும் இறங்கி வர்றதும். பட் இது ஒரு ஹிடன் ஸ்பாட். ஆக்சுவலி வரக்கூடாது, நம்ம இங்கே வரக்கூடாது, அதுதான் இது. பட் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான். நாலு அடைவில் வந்து இப்போ நம்ம எப்படி யூடியூப் பார்த்து வரோமோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. சின்ன பசங்க இதுலேயும் ஏறி வராங்க. அதான் எனக்கும் தெரியல. எனக்கு செம்ம அள்ளு விட்டுருச்சு. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் போயிட்டாங்க மேலே. ஆமாம், கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஸோ பட் இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா பார்த்து வாங்க, பத்திரமா. ஆமாம் எனக்கு தெரியல இந்த மாதிரி வந்து. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இவ்வளோ ஆக்சுவலி நான் பார்த்தேன், இவ்வளோ இதாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. லைக் ஸ்டீப்பாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நானும் பார்த்தேன். பட் ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஒழுங்கா வந்து இந்த ஸ்னீக்கர்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இல்லைன்னா வந்து வெறும் காலோட வாங்க பெஸ்ட்டு. வெறும் காலோட வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் செருப்பு தூக்கி போட்டேன் மேலேருந்து. செருப்பு ஷூ எல்லாத்தையும் மேலேருந்து தூக்கி போட்டு வெறும் காலில் தான் இறங்கினேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வேணாம். எல்லாருமே வந்து ப்ரைவேட்டாக இருக்காங்க. விச் மேபி நம்ம லைக் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு அளவு காட்டுட்டு அதோட நிறுத்திக்கிறேன் நான். ஓகேவா, சூப்பராக இருக்குது இந்த பீச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வந்ததுக்கு நல்லா இருக்கு. சரி, முடிச்சிருங்க. ஆமாம், வாங்க நம்ம போய் குளிப்போம். மக்களே வந்தாச்சு. நம்ம எப்படி இருந்தது ட்ரெக்கிங்கா? ஆக்சுவலி பீச் குளியல் எப்படி இருந்தது? பீச் குளியல் நல்லா இருந்துச்சு. ஆனால் தெரியல, அது நமக்கு தான் வந்து இறங்கிறது போகிறது வரதெல்லாம் பெருசாக தெரியுது. ஆனால் குட்டி குட்டி குழந்தைங்க போயிட்டு வந்து தான் இருக்குங்க. அதுக்கு ஓகேவா இல்லையா? அவனுக்கு எப்படி இருந்தது? ஓகே தான். எனக்கு இறங்கிறதுக்கு தான் பயமாக இருந்துச்சு. ஏறத்துக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏறத்துக்கு பட்டு ஏறி பட்டு வந்தாச்சு. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போய் தான் நல்லா இருந்திருக்கும். நீ தான் செம்மன்ஸ் உள்ளே போகலாம். இல்லை, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எனிவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து பீச் போயிட்டு வந்த உடனே எங்களுக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே ட்ரெக்கிங் உள்ளார இறங்கிட்டு திரும்பி ஏறிட்டு வந்த உடனே பிள்ளைக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நேராக நாங்கள் அங்கே போய் சாப்பிட போயிட்டோம். லைக் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், லிட்டில் இண்டியா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்லா இருந்தது. அதுதான் வந்து நாங்கள் 2 நாளில் சாப்பிட்டு ப்ராப்பர் மீல். நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் ஊருக்கு. இப்போ கிளம்புனாலே வந்து எங்களுக்கு 3-4 மணி ஆகும் போல இருக்குது வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு நாங்கள் ட்ரைவ் பண்ணி. ஸோ இதோட எங்களோட கார்ன்வால் ட்ரிப் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. எங்களுக்கு எப்படி இருந்தது ஓவரால் ட்ரிப்?
ஒரு நாள் ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. கார்ன்வால் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கார்ன்வால் வந்து சூப்பராக இருக்கும்ன்ட்டு. பட் நாங்கள் வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து கார்ன்வாலில் ஒரு நாள், பக்கத்து ஊரில் ஒரு நாள், அதுக்கப்புறம் ஒரு நாள் வேறு ஒரு ஊரில் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம இருக்க போகிற இந்த 3 டேஸும் கார்ன்வாலில் மட்டுமே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளானையே டோட்டலாக மாற்றிட்டோம். அப்புறம் இங்கே வந்து தான் எங்கே போகலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணோம். பட் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட நீங்கள் காலையில் ஏஞ்சோமா, சாப்பிட்டோமா, ஒரு 12 மணி போல் வந்து ஒரு குளியலை போட்டோமா, மறுபடியும் போய் சாப்பிட்டோமா, மறுபடியும் வந்து குளியலை போட்டோமா, மறுபடியும் போய் சாப்பிட்டோமா, அப்படி இருக்கலாம். இங்கே அவ்வளோ பீச்சஸ் இருக்குது. எனக்கு வந்து நல்லா இருந்தது, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. பீச்சஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி எனக்குமே நானும் கடலூர்காரி தான், பட் ஸ்டில் எனக்கே வந்து பீச் வந்து பா என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு vlog-ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then it's bye from Azarans and Sumi. Bye.